சுருக்குக, சிம்பிளிஃபை. இந்த கணக்கோட ஃபார்மட் புரிஞ்சதுன்னா இந்த கணக்கை ஈஸியாக போட்டுடலாம். இந்த கணக்கில் a plus b the whole squared minus a minus b the whole squared divided by a into b. இந்த a plus b the whole squared minus a minus b the whole squared டைரக்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4ab. இங்கே என்ன இருக்கு? ab. இந்த abக்கு 4abல ab கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு டைரக்ட் ஆன்சர் எவ்வளோ? 4. நம்பர் வச்சு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக a plus b the whole squared ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த a plus b the whole squared ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a squared plus 2ab plus b squared மைனஸ் இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கு? a minus b the whole squared. a squared minus 2ab plus b squared. இந்த ஸ்டெப்பை ஏபின்னு அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு வச்சுட்டு இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2ab மைனஸ் b ஸ்கொயர் அகைன் டிவைடு பை ab. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு a ஸ்கொயர்டுக்கு கேன்சல், b ஸ்கொயர்டு கேன்சல். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2ab இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது? 2ab இருக்குது. இந்த ரெண்டு 2ab ஆட் பண்ணிங்கன்னா 4ab டிவைடு பை ab. இதில் abக்கு ab கேன்சல். ஸோ 4 தான் இதோட ஆன்சர். இந்த கணக்கை ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை மட்டும் பயன்படுத்தி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இந்த ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக போட்டிங்க அப்படின்னா டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.